வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி 24x7 லைவில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து சாப்பாடை போட்டுட்டு வந்து சாப்பிட முடியாமல் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சைடு அர்ணவ் வராரு, வந்து அந்த பேட்டரியை சௌந்தர்யாவோட பேட்டரியை மாற்றும் போது அவர் கேட்குறாரு, என்ன சவுண்டு, என்னாச்சு உனக்கு, ஒரு மாதிரியாகவே இருக்கியே அப்படின்னு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னென்னு தெரில, ஒரே திங்கிங்காகவே இருக்குது அப்படின்னு. எதை பற்றி திங்க் பண்ணுற சவுண்டு, அந்த ரவீந்தர் வந்து எதுவும் சொல்லிட்டாரா, இல்லை தீபக்கு போனதுனால எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைன்னா அந்த விஷால் வந்து சொன்னது எதுவும் உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெளியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, அதை நினச்சி தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாருமே என்னை வந்து சொல்கிறாங்க, உன்னால் தான் யார் வெளியே போனாலுமே நான் தான் வெளியே போனது மாதிரி, எல்லாருமே என்னால் தான் வெளியே போனது மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதை நினச்சி தான் என்ன நடக்குது என்ன அப்படின்னே எனக்கு ஒன்றும் புரியல, அதை நினச்சி ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராணவ் சொல்கிறாரு, அதையெல்லாம் நினச்சி நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற சவுண்டு, நீ இவ்வளோ நாள் வந்துட்ட, ஸோ உன்னோட எஃபர்ட்டை போட்டு வந்திருக்க, ஸோ இனிமேலும் இந்த 1 வீக் தான் இருக்குது, இந்த 1 வீக்கும் உன்னோட எஃபர்ட்டை போடு, ஸோ அப்போ தான் உனக்கு வந்து ஓட்டு வரும், ஸோ அதில் வந்து நீ சக்ஸஸ் ஆக முடியும், என்ன நினச்சி வந்தியோ அது சக்ஸஸ் ஆக முடியும். நீ எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ தூரம் நீ இங்கே வரல, ஸோ கண்டிப்பாக நீ வந்து பழைய மாதிரி எப்படி இருந்தியோ அதே மாதிரி திரும்பி வா, இந்த மாதிரி இருக்காத, ஸோ நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு மாதிரியாகவே இருக்க, ஸோ பழைய மாதிரியே நீ இல்லை, ஸோ அந்த மாதிரி நீ வந்தால் தான் உனக்கு பிடிச்ச ஆடியன்ஸ் வந்து உனக்கு ஓட்டு போடுவாங்க, ஸோ கம் பேக் அகைன் அப்படின்னுங்கிறது மாதிரி அர்ணவ் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கும் சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் அவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசி எதுவுமே பண்ண மாட்டாங்க, பட் இவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை என் ஃபேன்ஸ் மேலே தான் எனக்கு கன்சர்னாக இருக்குது, அவங்க இப்போ என்னைய பிடிக்காதவங்க என்னைய தப்பாக பேசுவாங்கள்ல, ஸோ அவங்க தப்பாக பேசும்போது என்னோடய ஃபேன்ஸ் வந்து அவங்க மேலே எதுவும் பேசி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஆகிட்டுருக்கோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சௌந்தர்யா. அர்ணவ் வந்து சொல்கிறாரு, ஒருவேளை அந்த மாதிரி கூட இருக்கலாம், அதுக்கெலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதையெல்லாம் நினச்சி நீ திங்க் பண்ணிகிட்டு இருக்காத, அதெல்லாம் 1000 நடக்கும். ஸோ விஜய் சேதுபதி சார் கூட சொன்னார்ல, ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து திருத்திக்கிட்டு உங்களை வந்து எக்யூப் பண்ணிக்கங்க, அடுத்தவங்கள வந்து குறை சொல்லாதீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கூட அவங்கள்ட்ட சொன்னாங்கல்ல, ஸோ அதை நினச்சிக்கோ. ஸோ யாரும் யாரையும் தாழ்த்திடவும் முடியாது, உயர்த்தவும் முடியாது, அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி யாருன்னா வந்து சொல்கிறாரு. ஸோ சௌந்தர்யா வந்து இன்னும் கன்ஃபியூசிங் மைண்ட்லேயே இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் 1 வீக் தான் இருக்குது, உங்களுக்கு யார் வின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா வந்து மாறிக்கிட்டே இருக்குது, ஸோ யார் போவா யார் வின் பண்ணுவாங்கிறது கூட லாஸ்ட் மினிட் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்விஸ்ட் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. See you again. Thank you.